இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடரும், இலங்கை அமைச்சர் பேச்சு. நீதிபதிகள் நியமன ஆணையத்தை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. NLC ஊழியர்களுக்கு 10% ஊதிய உயர்வு, சென்னையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்டமாக 32 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் கட்டமாக கடந்த திங்கட்கிழமை 49 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 57% வாக்குகள் பதிவாயின. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 32 தொகுதிகளில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் மிகுந்த 6 மாவட்டங்களில் அடங்கியுள்ள இந்த தொகுதிகளில் மொத்தம் 456 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தாக்குதல் அபாயம் அதிகம் இருப்பதால் வாக்குப்பதிவு நேரங்களில் மாறுதல்கள் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 11 தொகுதிகளில் மாலை 3 மணிக்கும் 12 தொகுதிகளில் மாலை 4 மணிக்கும் முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 9 தொகுதிகளில் மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 45 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேசியவாத காங்கிரஸ் பின்னர் சமாஜ்வாதி கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இந்நிலையில் தற்போது தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள அக்கட்சி பீகாரில் உள்ள 45 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளது. அந்த தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது உறுதி என்று தெரிவித்துள்ள தேசியவாத காங்கிரஸ் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதில் தாங்கள் முக்கிய பங்கு வகிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. मुलायम सिंह का जो बयान आया वो बयान हम लोग ऐसा मानते हैं कि वो दुर्भाग्यपूर्ण है, क्योंकि उससे कहीं न कहीं ये संकेत मिल रहा है कि वो भारतीय जनता पार्टी के पक्ष में है। एनसीपी अपने दम पर चुनाव लड़ेगी। 45 सीटों पर हमारे उम्मीदवार खड़े हैं और हम उन 45 सीटों पर हमारा प्रयास होगा कि जमकर हम चुनाव लड़ें। எல்லை தாண்டி மீன்பிடித்தால் தமிழக மீனவர்களை கைது செய்ய தயங்க மாட்டோம் என்று இலங்கை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மீனவர் பிரச்சினை தொடர்பாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் மங்கள சமரவீர எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை கைது செய்வதில் சமரசம் செய்து கொள்ள வழியில்லை என்றும் மீனவர்களை கைது செய்வது தொடரும் என்றும் தெரிவித்தார். நீதிபதிகள் நியமன ஆணையத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் குழுவான கொலிஜியமே தேர்வு செய்யும் நடைமுறைக்கு மாற்றாக நீதிபதிகள் நியமன ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவின்படி பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நீதிபதிகளை தேர்வு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த புதிய நடைமுறை நாட்டின் அரசியல் சாசனத்தை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. எல்லைக்கோட்டை தாண்டி பாகிஸ்தானுக்கு சென்ற காது கேளாத வாய் பேச முடியாத இந்திய பெண் கீதா இந்த மாதம் நாடு திரும்புவார் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தவறுதலாக எல்லைக்கோட்டை தாண்டி பாகிஸ்தானுக்கு சென்றார் காது கேளாத வாய் பேச முடியாத இந்திய பெண் கீதா. இவருக்கு 8 வயது இருக்கும்போது பாகிஸ்தானின் லாகூர் ரயில் நிலையத்தில் தவித்துக் கொண்டிருந்த அவரை தன்னார்வ அமைப்பினர் மீட்டுச் சென்றனர். அவரை பற்றிய விவரங்கள் இந்திய அரசுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரை இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கீதா இந்த மாதம் இந்தியாவுக்கு திரும்புவார் என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். We sent 3 sets of photographs to Geeta in Karachi. Geeta has now identified one set of photographs as possibly being those of her parents.
At the same time, we realize that photograph is a photograph, and conclusive proof of parentage can only be made known through DNA testing. So what will happen is Geeta's Indian nationality has already been verified. Very soon she will be brought back to India, because you see, our bringing her back to India is not dependent on whether or not we discover her parents. சிபிஐ பதவி எதிலும் அர்ச்சனா ராமசுந்தரம் நியமிக்கப்பட மாட்டார் என்ற மத்திய அரசின் உறுதிமொழியை அடுத்து அவர் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை உயர் அலுவலரான அர்ச்சனா ராமசுந்தரத்தை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிபிஐ கூடுதல் இயக்குநராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அவரை விடுவிக்க தமிழக அரசு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அதற்கு இணையான வேறு பதவியில் நியமிப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் சிபிஐ பதவியில் அவரை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பொது நலன் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி HL தத்து, அருண் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் மீண்டும் சிபிஐ பதவியில் நியமிக்கப்படுவாரா என்று மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் கோரினர். சிபிஐ பதவி எதிலும் அவர் நியமிக்கப்பட மாட்டார் என்று மத்திய அரசு சார்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அர்ச்சனா ராமசுந்தரம் தற்போது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இயக்குநராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநில சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவரது வாகன ஓட்டுநர் காலணி அணிவித்தது குறித்து பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கேரள சட்டப்பேரவை வளாகத்தில் சோதனை முயற்சியாக நெல் பயிரிடப்பட்டிருந்தது. நெல் அறுவடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் S. சாக்தன் அங்கிருந்து புறப்பட்ட போது அவரது வாகன ஓட்டுநர் அவருக்கு காலணியை அணிவித்தார். இந்த சம்பவம் குறித்து கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தனர். அதனையடுத்து சம்பவம் குறித்து விளக்கம் தெரிவித்த சட்டப்பேரவைத் தலைவர் தமது கண்ணில் ஏற்பட்டுள்ள நோய் காரணமாக தம்மால் குனிந்து நிற்பது இயலாத காரியம் என்று தெரிவித்தார். அதன் காரணமாகவே தமது காலணியை ஓட்டுநர் அணிவித்துவிட வேண்டியிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆதார் தொடர்பான வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் எண் தருமாறு மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் எண் தொடர்பாக மத்திய அரசு, இந்திய ஆதார் ஆணையம், ரிசர்வ் வங்கி ஆகியவற்றின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவில் பொது விநியோக திட்டம் மற்றும் சமையல் எரிவாயு மானியம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஓய்வூதிய திட்டங்கள், வருங்கால வைப்பு நிதி திட்டம் மற்றும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு மக்களின் விருப்பத்துடன் ஆதார் எண்ணை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வு இறுதி உத்தரவை பிறப்பிக்கும் வரை ஆதார் எண்ணை தருமாறு மக்களை மத்திய அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தபடி நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை லிட்டருக்கு 95 காசுகள் உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மாற்றத்திற்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைப்பது வழக்கம். அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை லிட்டருக்கு 95 காசுகள் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. அந்த அறிவிப்பின்படி சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 99 காசுகள் உயர்ந்து 47 ரூபாய் 7 காசாக விற்பனையாகி வருகிறது. டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள போதிலும் பெட்ரோல் விலையில் எந்த மாற்றும் செய்யப்படவில்லை. NLC ஊழியர் சங்கத்தினருக்கும் நிர்வாக தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 10% ஊதிய உயர்வு வழங்குவது என உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த NLC ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற உறுதியை அடுத்து பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நெய்வேலி இல்லத்தில் NLC பொது மேலாளருக்கும் ஊழியர் சங்கத்தினருக்கும் இடையே 4ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஊழியர் சங்கத்தினர் சார்பில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் தோமுசா பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தை 10 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியத்திலிருந்து 10% ஊதிய உயர்வு வழங்குவது என உடன்பாடு எட்டப்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் ஊதிய உயர்வை அடுத்து சுமார் 12,000 நிரந்தர ஊழியர்கள் பயன்பெறுவர் என தெரிகிறது. ஊதிய உயர்வு தொடர்பான உடன்பாட்டில் தோமுசா பிரதிநிதிகள் கையெழுத்திட்டுள்ள நிலையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வரும் திங்கட்கிழமை கையெழுத்திட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10% ஊதிய உயர்வும், இது அல்லாமல்
3 இன்க்ரிமெண்ட், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு 3% வீதம் அடிப்படை ஊதியத்திலும் அடிஷனல் இன்க்ரிமெண்ட்டாகவும் மற்றும் சர்வீஸ் வெயிட்டேஜாகவும் வழங்குவதாக ஏற்றுக்கொண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. மற்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விரைவில் நிர்வாகத்தோடு பேசி முடிவான ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீனவர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும், விஜயகாந்த் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முதல்வர் ஜெயலலிதா ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாளையொட்டி ராமேஸ்வரத்தில் தேமுதிக சார்பில் மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் தலைவர் விஜயகாந்த், தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முதல்வர் ஜெயலலிதா ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். வலை வீசுவாங்க, அது வலையை பிடிச்சிருக்கும் போட்டு போயிடும். உடனே இலையிலாண்டியாலும் சொல்லுவோம். வாழ்வாதாரம் அவங்க எங்கே போவாங்க? மீனவர்கள் அவங்க வாழ்வாதாரம் அவங்கள்ட்ட போட்டு படகுகள் வலையை எடுக்கிறது, மீன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சா எங்கே லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் லட்சியம், கொள்கை. நிச்சயமாக இலவசமாக கல்வியும் இலவசமாக மருத்துவத்தையும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குவோம். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் குலைக்கின்ற பொது சிவில் சட்ட பிரச்சாரத்தை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொய்தீன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதனை வரும் டிசம்பரில் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பதோடு இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள 44வது பிரிவை நீக்க வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு சீர்குலையும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதிலும் 1 கோடி கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கிறோம். டிசம்பர் மாதம் இந்திய குடியரசுத் தலைவரிடத்தில் 1 கோடி கையெழுத்தையும் கொண்டு போய் கொடுத்து இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள 44வது சரத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தாரபுரத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் கிருஷ்ணகிரியில் உள்ள கல்லூரியில் BCom 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த ஆண்டு தனது காதலருடன் ஆழ்நடமாட்டம் இல்லாத பகுதியில் தனியாக பேசிக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் வந்த 4 பேர் கும்பல் காதலரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தனர். இது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரை அடுத்து எச்சம்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணி, மணி, C பிரகாஷ் மற்றும் D பிரகாஷ் ஆகிய 4வரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் குற்றவாளிகள் 4வருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை ஆம்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூரில் உள்ள CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் செல்போன் மூலம் அடையாளம் தெரியாத நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதுபற்றி அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஆம்பூர் பகுதியில் நேற்று சந்தேகத்திற்கு இடமாக சுற்றிய நபர் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். அந்த நபர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த சையத் முகமது அலி என்பதும் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மேலும் 3 வெடிகுண்டு வழக்குகளிலும் அவருக்கு தொடர்பு உள்ளது தெரியவந்துள்ளது. கடலூரில் அரசு பெண்கள் விடுதியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 30க்கும் அதிகமான மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கடலூரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவியருக்கான அரசு விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 75 மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவிகளுக்கு நேற்று இரவு சாம்பார் சாதம் பரிமாறப்பட்டது. உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே விடுதி உணவை உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாணவிகள் வலியுறுத்தியதை அடுத்து உணவு ஆய்வு செய்யப்பட்டது. நைட்டு சாப்பிடும்போது 25 பேர் சாப்பிட்டாங்க. அதில் கடைசியாக ஒரு பொண்ணு வாங்க போகும்போது அந்த சாப்பாட்டில் பல்லு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வாட்ச்மேன் அம்மா யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒருத்தவங்களுக்கா மயக்கம் வரவோ ஹாஸ்டலில் யாருக்கும் வெளியே சொல்லாமல் அவங்களே ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லி உப்பு தண்ணியை கரைச்சி கொடுத்து வெளியே யாரையும் அனுப்பவே இல்லை. அதுக்குள்ளே அதிகாரிங்களாம் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பள்ளி தான் விழுந்துடுச்சு அப்படின்னு ஒரு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. பள்ளி தானே விழுந்தது, பரவாயில்ல, எல்லாம் அப்படியே உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து மற்ற ஸ்டாஃபுங்களாம் வந்து பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் உயிருக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. சிவகங்கையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் மேலும் 2 கைது செய்துள்ளனர். சிவகங்கையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவரது தந்தை, சகோதரர், காவல்துறை உதவி ஆய்வாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் ஒரு சில காவல்துறை அலுவலர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மானாமதுரையைச் சேர்ந்த ராமநாதன் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆகியோரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் தேசிய குற்றவியல் கழக மாநாட்டில் காவல்துறை உயர் அலுவலர்கள், நீதிபதிகள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாலியல், அதிகாரம், குற்றம் மற்றும் பாதிப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் மாநாடு நேற்று தொடங்கியது. மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாய குழு உறுப்பினரும் நீதிபதியுமான பி. ஜோதிமணி தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து காவல்துறை உயர் அலுவலர்கள், நீதிபதிகள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றுள்ளனர். இளையோர் மற்றும் பாலின குற்றங்கள், அதிகார துஷ்பிரயோகம், தொழில்நுட்ப உலகமும் பாலியல் குற்றங்களும், சமூக அமைப்பும் பாலியல் குற்றங்களும், பாலியல் குற்றங்கள் சார்ந்த திருந்துதல் முறைகள் ஆகியன குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன. மர்டர் கமிட் பண்ணவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்குறோம் அல்லது டெத் சென்டென்ஸ் கொடுக்குறோம். 2ல் 1 தான் கொடுக்க முடியும். இந்த 2ல் 1 எதை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் சென்டென்சிங் ஜஸ்டிஸ் கான்செப்ட். இதை வந்து எப்படி அவங்க வந்து தீர்ப்புக்கு வரணும், அதை வந்து இதை மாதிரி கான்ஃபரன்ஸ் மூலமாக சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்தியாவில் வந்து ஸ்டாச்சுட்டரியாக சட்டப்பூர்வமாக அது இல்லை. ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொல்லிட்ட பிறகு இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எப்படி என்ன பாலிசி ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அமெரிக்காவில் அது இருக்குது, இங்கே இல்லை. தேனி மாவட்டம் தேவாரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள செரக்காடு, தாழையூத்து உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை, மரவள்ளி, கரும்பு போன்ற பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. காட்டுப்பகுதியிலிருந்து யானைகள் தண்ணீர் மற்றும் உணவிற்காக சமவெளி பகுதிகளுக்கு வருவதோடு விளைநிலங்களில் உள்ள விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் நாள்தோறும் பல ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள தென்னை, மரவள்ளி பயிர்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 3 ஏக்கர் தென்னை விவசாயம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து யானை வந்து இரவு நேரங்கள் வந்து சேதப்படுத்தி குருத்தில் பிடிங்கி போட்டுது. ரொம்ப வந்து தக்காளி, மக்காச்சோளம் இதெல்லாம் விளைவுகளை மிதித்து நாசம் பண்ணிடுது. தண்ணி குழாய்களை, மோட்டார்களை வந்து பிடிங்கி போட்டு விட்டுருது. வனத்துறை வந்து பார்த்துட்டு போனாங்க, நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து யானை வந்து பழைய வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 1.5 மாதம் யானை வந்து பயங்கரமாக சேதம் பண்ணுது. இதில் வந்து கரும்பு, கப்பை, தென்னம்பிள்ளையை வந்து குருத்த பிடிங்கிட்டு போயிடுது. இதில் வந்து நாங்கள் 1.5 மாதம் காட்டிலையும் படுத்து கிடக்கோம். விவசாயம் ரொம்ப பாதிக்குது. இது வனத்துறை வந்து கவர்மெண்ட்டை சொல்லி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் விவசாயம் பிழைக்க முடியும். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் யானைகள் மற்றும் காட்டு விலங்குகளை வேட்டையாட மூளையாக செயல்பட்டவரை கேரள வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். தில்லியில் யானை தந்தங்களை வைத்து வணிகம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரள வனத்துறையினர் ஆபரேஷன் சிகாரி என்ற பெயரில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கிழக்கு தில்லி விஜய் பார்க்கில் 487 கிலோ எடை கொண்ட யானை தந்தங்கள் மற்றும் அதில் செய்யப்பட்ட அழகு சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சோதனையின் போது சுரேந்திர சிங் ராவத் என்பவரை கைது செய்த கேரள வனத்துறையினர் விமானம் மூலம் எர்ணாகுளம் கொண்டு வந்து கோதமங்கலம் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி சிறையில் அடைத்தனர்.
அவர்களிடம் நடத்திய விசாரணையை அடுத்து தேனியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பென்டகன் ராணுவ விழா, தென்கொரிய அதிபர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் நடைபெற்ற ராணுவ விழாவில் தென்கொரிய அதிபர் பார்க் கியூன் ஹே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தென்கொரிய அதிபர் பார்க் கியூன் ஹே அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். முன்னதாக விர்ஜீனியாவில் உள்ள ராணுவ தலைமையகமான பென்டகனில் நடைபெற்ற ராணுவ விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஆஷ் கார்ட்டருடன் இருநாட்டு பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினர். இதில் வடகொரியாவுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது மற்றும் அணுசக்தி பயன்பாடு ஆகியன குறித்து பேச்சு நடத்தினர். இதனிடையே இன்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை சந்திக்க உள்ள பார்க் வடகொரியா அணு ஆயுதம் தயாரிப்பது குறித்து பேச்சு நடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. 25 லட்சம் ஃபோக்ஸ்வேகன் கார்கள் திரும்ப பெறப்படும் என்று ஜெர்மன் போக்குவரத்து அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியைச் சேர்ந்த புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோக்ஸ்வேகன் அதன் டீசல் கார்களில் செய்த மாசு கட்டுப்பாட்டு முறைகேடுகளை பற்றிய தகவல் கடந்த மாதம் அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை மூலம் வெளிவந்தது. இதில் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம் உலக அளவில் விற்பனை செய்த 1,10,00,000 டீசல் கார்களில் மாசு கட்டுப்பாட்டு அளவை மென்பொருள் மூலமாக குறைத்து காட்டி முறைகேடு செய்துள்ளது என குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து தவறை ஒப்புக்கொண்ட அந்த நிறுவனம் அந்த கார்களின் என்ஜின்களை மாற்றித் தருவதாக அறிவித்தது. இந்த நிலையில் ஜெர்மனியில் உள்ள 25 லட்சம் கார்களை வரும் 2016க்குள் திரும்ப பெறப்படும் என்று ஜெர்மனி போக்குவரத்து துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எபோலா நோய் தாக்குதலுக்கு சிகிச்சை அளிக்க சென்ற பிரிட்டனைச் சேர்ந்த நர்ஸ் பவுலின் கேஃபுகே எபோலா நோய் தாக்குதலுக்கு ஆளாகி ஆபத்தான நிலையில் லண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த ஆண்டு எபோலா நோய் தாக்குதலுக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததோடு உலகம் முழுவதும் இந்த நோய் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு நாடுகளும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளும் மருத்துவர்களையும் நர்ஸ்களையும் அனுப்பி சிகிச்சை அளித்தது. பிரிட்டனிலிருந்து சியராலோன் நாட்டுக்கு சென்ற மருத்துவ குழுவில் சென்ற பவுலின் கேஃபுகே என்ற நர்ஸுக்கு எபோலா நோய் தாக்கியது. தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் உயிர் பிழைத்தார். இந்த நிலையில் அவர் மீண்டும் எபோலா நோய் தாக்குதலுக்கு ஆளாகி ஆபத்தான நிலையில் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் 12வது லீக் ஆட்டத்தில் எஃப்சி கோவா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அணியை வீழ்த்தியது. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் 12வது லீக் ஆட்டம் குவாஹாட்டியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் நேற்று இரவு நடைபெற்றது. கடந்த போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் சென்னையிடம் தோற்ற கோவா அணி குவாஹாட்டி அணியுடன் வெற்றி பெற தீர்மானித்து களத்தில் இறங்கியது. புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கும் குவாஹாட்டி அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியது. எனினும் ஆட்டம் தொடங்கியதில் இருந்தே கோவா அணி முனைப்புடன் ஆடியது. கோவா அணி வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் அந்த அணி 3-1 என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி அணியை எளிதாக வீழ்த்தியது. The one on the ball, then Luka, they can hurt again from here. Luka Moura, brilliant ball, and this might just finish the job. Yes! It's in there for Goa. They have the third. And Gesley, Moura drove on, the ball's gone from right to left, and a superb pass. பன்னாட்டு மற்றும் முதல் தர கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் அறிவித்துள்ளார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜாகிர் கான் கடந்த 2000 ஆண்டில் வங்கதேச அணிக்கு எதிராக தனது டெஸ்ட் பயணத்தையும் அதே ஆண்டு கென்யாவிற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தனது பயணத்தையும் தொடங்கினார். இதுவரை 92 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 311 விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார்.
இதேபோல் 200 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 282 விக்கெட்டுகளையும் 17-20 ஓவர் போட்டிகளில் விளையாடி 17 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இவர் கடைசியாக விளையாடியுள்ளார். இந்த நிலையில் ஜஹீர் கான் தனது ஓய்வை அறிவித்துள்ளார். இருப்பினும் IPL 9வது சீசன் போட்டிகளில் விளையாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சுழற்கோப்பைக்கான மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் நெல்லை MDT கல்லூரி அணியை வீழ்த்தி SRM பல்கலைக்கழக அணி 2வது வெற்றியை பெற்றுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கூடைப்பந்து கழகம் இணைந்து இந்த போட்டியை நடத்துகிறது. இதில் சென்னை SRM பல்கலைக்கழகம், கிறிஸ்டியன் கல்லூரி, லயோலா கல்லூரி, கோயம்புத்தூர் GRT கல்லூரி உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து 15க்கும் அதிகமான அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் நெல்லை MDT கல்லூரி அணியும் SRM பல்கலைக்கழக அணியும் மோதியது. இதில் 42-4 என்ற புள்ளிக்கணக்கில் MDT கல்லூரி அணியை SRM பல்கலைக்கழக அணி எளிதில் வீழ்த்தியது. இதேபோல் பெண்கள் பிரிவில் SRM பல்கலைக்கழக அணி பெங்களூரு ஜெயின் கல்லூரி அணியை 62-47 என்ற கணக்கில் வீழ்த்தியது. BSNL ஊழியர்களுக்கான தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் ஒடிசா அணியை 24 புள்ளிகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கேரள அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. BSNL ஊழியர்களுக்கான 15ஆம் ஆண்டு தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி கோயம்புத்தூர் நேரு விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட 6 அணிகள் கலந்து கொண்டன. லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், ஒடிசா அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. இதில் கேரளம் தமிழக அணியையும் ஒடிசா மேற்கு வங்க அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நேற்று மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கேரள அணி ஒடிசா அணியை 24 புள்ளிகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடரும், இலங்கை அமைச்சர் பேச்சு. நீதிபதிகள் நியமன ஆணையத்தை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. NLC ஊழியர்களுக்கு 10% ஊதிய உயர்வு, சென்னையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.